பள்ளி கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுனர்களிலிருந்து நேரடி பணி நியமனம் செய்யும்போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணைக்கான அந்த அரசாணையை தான் வெளியிட்டிருக்காங்க. 24/1/2024 முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணை பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி, அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் மற்றும் அரசு, நகராட்சி, மாநகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து வகை ஆசிரியர்களிடையே பொது மாறுதல்கள் வழங்குவதற்கு பின்பற்ற வேண்டிய கொள்கை நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசு கடிதத்தில் பள்ளி கல்வி இயக்கத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பிடும்போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் வகுத்து அறிவுறுத்தல் வழங்கி ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. பள்ளி கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுனர்களிலிருந்து நேரடி நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை ஒன்றினை தான் கீழே அரசு ஆணையிடுகிறது, வெளியிட்டு அரசு ஆணையை வெளியிடுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டதாரி ஆசிரியர் உபரி பணியிடங்களை கண்டறிந்து கணக்கீடு செய்கிறது 1/5/2000 அந்த இயரெல்லாம் போடல, அந்த மந்த்து தான் போட்டிருக்காங்க. அதாவது 1/5 5ஆம் மாதத்துக்குள்ளே அது முடிக்கணும் அப்படிங்கிறது. மேற்படி கண்டறியப்பட்ட உபரி பட்டதாரி ஆசிரியர்களை தேவையுள்ள பணிகளுக்கு பணி நிரவல் செய்தலுங்கிறது 31/5 அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே 5ஆம் மாதத்துலேயே. ஸோ அதுக்கடுத்து அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தி முடித்தல் இது ஜூலைக்குள்ளே முடிக்கணும், 30/6க்குள்ளே. அடுத்தது பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட மதிப்பீடு இது 1/7க்குள்ளே. காலி பணியிடங்கள் நிரப்பிட கோரும் கருத்துருக்கள் இருக்கும் பட்சத்தில் அதனை அரசுக்கு அனுப்ப வேண்டிய நாட்கள் 15/7க்குள்ளே. வரிசை எண் 5 படி அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் கருத்துருக்கள் மீது அரசாணை வெளியிடப்பட வேண்டிய நாள் 30/9க்குள்ளே. வரிசை எண் 6 படி வெளியிடப்படும் அரசாணையில் குறிப்பிடப்படும் நேரடி பணி நியமனம் செய்யப்படும் உத்தேச பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய குழு மற்றும் அதன் நிதித்துறை உறுப்பினர்களின் ஒப்புதலை உறுதி செய்த பின்னர் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டிய நாள் 31/10 அக்டோபருக்குள்ளே அந்த அறிவிப்பு வெளியிடணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டிய எக்ஸாம் பார்த்திங்கன்னா 31/1. வரிசை எண் 7 படி நடத்தப்படும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட வேண்டிய 30/4க்குள்ளே. சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தெரிவு செய்யப்பட்ட தேர்வுகளின் இறுதி பட்டியல் வழங்கப்பட வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா 1/5 முதல் 31/5 மே மந்த்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இதில் 3 வெளியிடப்பட்டுள்ள ஆணையினை பள்ளி கல்வி இயக்குனர் மற்றும் தலைவர் ஆசிரியர் தேர்வு வாரியம் தவறாது கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத தான் இந்த அரசாணையில் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த அரசு ஆசிரியர் பணியிடங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் உங்களுக்கான அதாவது ஆசிரியர் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் அஃபிஷியல் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.